இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி துவையாக தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோடி ஷாப்பிங் ஆப். இது ஒரு பெஸ்ட் ஆப். வாங்க நம்ம என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். நான் 5 பூண்டு எடுத்திருக்கேன். பட்டை வத்தை எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வதக்கினாத்தான் பச்சை ஸ்மெல் போனால் தான் என்னதுன்னா அதோட டேஸ்ட் என்னது அப்படின்னா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றி நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிறத எல்லாமே என்னது அப்படின்னா நல்லா என்னது அப்படின்னா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ காஞ்சிருச்சு. இதில் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிக்க தேவையில்லை. லாஸ்ட்டாக வேணும்னா போட்டு தாளிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இப்போ இதை ஃபுல்லாக தாளித்து அரைப்போம் இல்லையா, இல்லை அதோட மட்டும் நம்ம சாதத்துலேயோ எதுலேயோ பரட்டி சாப்பிட்டாலும் நம்மளுக்கு என்னது அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னது அப்படின்னா தாளித்தா பிடிக்கும். அதனால என்னது அப்படின்னா லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். நல்லா பட்டை வத்தலை என்னது அப்படின்னா நல்லா என்னது அப்படின்னா எண்ணெயிலே பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெள்ளைப்பூடு எடுத்து என்னது அப்படின்னா அதோட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா என்னது அப்படின்னா பொரிச்சுக்கலாம். வெள்ளைப்பூடே நல்லா என்னது அப்படின்னா ஒரு கோல்டன் கலரில் வர்ற அளவு என்னதுன்னா நல்லா என்னது அப்படின்னா எண்ணெயிலே பொரிச்சுக்கரலாம். இல்லை பச்சையாக அரைச்சாலும் அந்த டேஸ்ட் என்னதுன்னா சில பேர்த்துக்கு பிடிக்கும். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் தாளித்து அரைச்சா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வேணும்னா என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் பச்சையாக கூட சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக வெறும் கொத்தமல்லியை மட்டும் வதக்கிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் என்னது அப்படின்னா வதக்கி நம்ம அரைச்சிக்கிட்டா அது ஒரு மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். நல்லா இதாகிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டு நம்ம நல்லா என்னென்னா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் என்னென்னலாம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி துவையை எதுக்கு அப்படின்னா நல்லா என்னது அப்படின்னா பசி எடுக்கும். பசி எடுக்கிறதுக்காண்டி என்னது அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை என்னது அப்படின்னா நீங்களும் என்னது அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை கூட என்னது அப்படின்னா டேஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே என்னது அப்படின்னா வதங்கி பச்சை ஸ்மெல் போகிற வரை வதங்கிடுச்சு. இப்போ என்னது அப்படின்னா இதோடு சேர்த்து என்னது அப்படின்னா நம்ம கொத்தமல்லி என்னென்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கூட காமிக்கும். நல்ல எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. நான் எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா கொத்தமல்லி அதில் என்னென்னா நல்லா என்னென்னா அது கூட வதங்கணும் அப்படின்றதுக்காக. இது நல்லா வதங்கி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். இது ஃபுல்லாக வதக்கிட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க புளியும் நம்மளுக்கு தேவையான அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு உப்பு வச்சு நம்ம மிக்சியில் வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஒரு டேஸ்டான ஒரு கொத்தமல்லி துவையால் ரெடி. இது நம்ம சாதத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இட்லி தோசை அதுக்கு வச்சு என்னது அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது என்னதுன்னா ஒரு மருத்துவ இது மாதிரி தான். ஏன் அப்படின்னா அது பசியை தூண்டும். இது நம்ம வச்சு சாப்பிடும்போதே என்னது அப்படின்னா சாப்பிட்லாம். இது என்னென்னா பெரியவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லை. சின்ன பிள்ளைங்க எல்லா பேருமே என்னது அப்படின்னா வச்சு கொடுத்தோம். உரப்பு அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சோம் அப்படின்னா எல்லா பேருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ என்னது அப்படின்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி துவையை என்னென்னா ரெடி ஆயிடுச்சு. இது வேணும்னா தாளிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா தாளிக்காமையும் கூட நம்ம என்னது அப்படின்னா சாதத்தில் பரட்டி சாப்பிட்டுக்கலாம். தாளிக்கணும் அப்படின்னா கடுகு உளுந்த பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து என்னது அப்படின்னா எடுத்துக்கலாம். எங்களுக்கு தாளிக்காமல் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால இதோட இருக்குது.